ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நெட் ஃபவுண்டேஷன் குழுவில் இருக்கும் உங்களை யாவரையும் இந்த வீடியோ வாயிலாக காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சில நாட்களுக்கு முன்பாக நடத்தப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை என்கிற பாடத்தில் முதலாவது அத்தியாயம் திருச்சபை என்கிற பாடத்தை நாம் வீடியோ வாயிலாக காண இருக்கின்றோம். திருச்சபை என்பது விசுவாசத்திற்குள் வரும் அனைவரையும் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு சமூகத்தை கொடுக்கிறார். அந்த சமூகத்தில் ஒன்றாக இணைந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவரை பின்பற்றவும் கற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் தேவனை கனப்படுத்தவும் அயலாருக்கு சேவை செய்யவும் ரெண்டு விதமான அம்சங்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்துடைய திருச்சபையில செய்யும்படியாக தூண்களாக இருக்கிறார்கள். இந்த விசுவாச சமூகம் அல்லது விசுவாச ஐக்கியம் திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது திருச்சபை என்பது மக்கள் கூடுகிற இடமாக இருக்கிறது. ஒன்று கூடும் இந்த ஸ்தலம் புதிய ஏற்பாட்டிலே துவங்கப்படவில்லை. இது பழைய ஏற்பாட்டின் ஆதியிலே துவங்கப்பட்டது. திருச்சபை என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அது கர்த்தருக்கு சொந்தமானது என்பதாகும். திருச்சபை ஒன்று, அது பரிசுத்தமானது, அது உலகளாவியது, அது கிறிஸ்துவமானது. வேதம் விசுவாசிகளுடைய சரீரங்களை இப்படியாக கூறுகிறது: கிறிஸ்து தலை, அதிலே விசுவாசிகள் சரீரங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்போ கிறிஸ்து ஒரு சரீரத்துக்கு தலையாகவும் மற்ற அவைகளாக விசுவாசிகள் இருக்கிறார்கள். இந்த பாடத்தில் திருச்சபை இருதயம் எப்படி தேவனுடைய திட்டத்தோடு இணைகிறது என்பதை 5 காரியத்தின் மூலமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். 1, திருச்சபை என்பது கிறிஸ்துனுடைய சரீரம். 2, திருச்சபை என்பது தேவனுடைய ஜனங்கள். 3, திருச்சபை என்பது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். 4, திருச்சபை என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறும் விசுவாச கூட்ட மக்கள். 5, உபத்திரப்படும் திருச்சபையாக தேவனுடைய ராஜ்யம் தொடரும் வரை திருச்சபையானது பாடு அனுபவிக்கும் திருச்சபையாக செயல்படுகிறது. முதலாவது, திருச்சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். நாம் அனைவருமே விசுவாசிகளாகிய நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் தனியாக இல்லை, சுயமாக இல்லை. கிறிஸ்து நமக்கு தலையாக, நாம் அனைவரும் அவருடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். இது ஒரு உலகளாவிய குடும்பத்தின் அங்கமாக நம்ம மாறுகிறோம். இந்த குடும்பத்தில் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், சிறு பிள்ளைகள், ஏழை, பணக்காரர்கள், இப்படி அனைவருமே இந்த உலகளாவிய குடும்பத்தில் இடம் பிடிப்பது உண்டு. இந்த குடும்பத்தினுடைய பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. அதுதான் அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். அந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அந்த அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தில் இணையக்கூடிய ஒரு பிரமாணமாக கிறிஸ்தவர்களுக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருந்து பூமியில் இருக்கிற இயேசு கிறிஸ்து சரீரமாகிய திருச்சபையோட இணைக்கப்பட்டுள்ளார். இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக அதை ஆளுகை செய்கிறார். திருச்சபையானது கிறிஸ்துக்குள்ள பரிசுத்தமாக உள்ளது. விசுவாசிகள் அனைவரும் கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது, திருச்சபை என்பது தேவனுடைய ஜனங்கள். இந்த கிறிஸ்தவர்கள் சீஷர்களாக எழுதப்பட்ட பழைய ஒரு புத்தகம் இருக்கிறது. அதுக்கு பெயர் ஹைடல்பர்க் கேட்டகிசம். அந்த புத்தகம், அதிலே ஒரு கேள்வி இப்படியாக கேட்கப்படுகிறது: கிறிஸ்தவ திருச்சபையை பற்றி நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள்? இதற்கு பதில், உலகத்தின் துவக்கத்தில் இருந்து அதன் முடிவு வரை முழு மனித இனத்திலிருந்தும் தேவனுடைய குமாரன் தம்முடைய ஆவியினாலும் மற்றும் வார்த்தையினாலும் உண்மையான விசுவாசத்தின் ஐக்கியத்தில்
நித்திய ஜீவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு திருச்சபையை தமக்காக ஒன்று சேர்த்து பராமரித்து பாதுகாத்து வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மேலும் நான் அதில் ஜீவனுள்ள அங்கத்தினராக நித்திய காலமாக என்றென்றும் அதில் நிலைத்திருப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது இந்த கேள்விக்கு இவ்வாறாக அந்த புத்தகம் பதில் சொல்கிறது. ஆகவே திருச்சபையானது தேவன் பெந்தெகோஸ்தே நாளன்று தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்க்க துவங்கவில்லை. மாறாக வரலாற்றின் ஆரம்பத்திலிருந்தே கூட்டி சேர்க்க தொடங்கிவிட்டார். இதை நாம் 3 கட்டங்களாக அறிந்து கொள்வோம். முதல் கட்டம், மனித குலம் முழுவதும் ஆதியாகமம் 1 முதல் 11க்குள்ளாக தேவன் தம்முடைய மக்களை கூட்டி சேர்க்க துவங்கினார். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அனைத்து தேசங்களின் பிரதிநிதியாக 70 தேசங்கள் இருக்கிறது என்பதை ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் குறிப்பிடுகிறது. இந்த 70 தேசம் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு திருத்தமாக அனுப்பியிருக்கிறேன். அதை நீங்கள் கண்டு புரிந்து கொள்ளவும். 2வது கட்டம், இஸ்ரவேலுடனான தனித்துவமான உறவு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை கொண்டு சாராளை கொண்டு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை தொடர்ந்து வருகிற பின் சந்ததிக்கும் மற்றும் இந்த உலகத்தின் முடிவு பெறும் வரை அவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆதியாகமம் முதல் மல்கியா புத்தகம் வரை நாம் இஸ்ரவேலுடனான தேவனுடைய உறவு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் இந்த 2வது கட்டத்தில் பார்க்க முடியும். 3வது கட்டம், அனைத்து தேசங்களும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து இதில் இடம்பெறுகிறது. இஸ்ரவேல் அனைவரையும் தேவனை சேவிக்கவும் அவருடைய சொந்த சம்பத்தாக இருக்கவும் அழைக்கப்பட்டார்கள். துரதிருஷ்டவசமாக இஸ்ரவேல் மக்கள் நியாயப்பிரமாணத்தையும் கட்டளையும் அவர்களால் கடைபிடிக்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் நிறைவேற்றி முடித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது தம்முடைய சொந்த ரத்தத்தினால ஜனங்களை விலை கொடுத்து வாங்கினார். ஆரம்ப திருச்சபையின் விசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை எழுதுவதற்கு அப்போஸ்தலர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவர்களை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்தின் மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கட்டளையிட்டார். அதுதான் மத்தேயு 28:19-20 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே திருச்சபை என்பது தேவனுடைய ஜனங்கள். முதல் பாயிண்ட், திருச்சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். 2வது, திருச்சபை என்பது தேவனுடைய ஜனங்கள். 3வது, திருச்சபை என்பது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். இயேசு கிறிஸ்து சரீரமாகிய திருச்சபையானது பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. பரிசுத்த ஆவி தாமே திருச்சபையிலும் அவருடைய ஜனங்களாகிய நமக்குள்ளும் வாசம் செய்கிறார். பவுல் 1 கொரிந்தியர் 3:16 சொல்லி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளில் ஒருவராகவும் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்விலும் திருச்சபையில ஒரு சமூகமாகவும் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பதாக வாக்கு செய்திருந்தார். ஆகவேதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல மக்கள் காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று சாட்சியாக உலகமெங்கும் பரவி சென்றார்கள். ஆகவே திருச்சபை என்பது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் 2 விதமான செயல்களை நமக்கு செய்கிறார். தேவனிடமிருந்து நமக்கு 2 செயல்பாடுகள் உள்ளன. முதலாவது, இயேசு கிறிஸ்துவை அனுப்புவது. நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கிறது மற்றும் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். 2வது, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதாகும். முழு சபையின் ஜீவனும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்படுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய 2வது செயல்பாடு இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து செயல்படுகிறது. முழு உலகத்தையும் புதிய ஏற்பாட்டையும் இணைந்து பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். புறஜாதிகள் யூத விசுவாசிகளோடு இணைந்து இருவரும் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு புதிய சமூகமாக மாறுகிறார்கள். 4வது, பரிசுத்த ஆவியானவர் முடிந்த பிற்பாடு சபை என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுதல். அப்ப இந்த தேவனால் கூட்டி சேர்க்கப்பட்ட, அதாவது தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து அவரிடத்தில் வந்த சமூகமாக இணைந்திருக்கிற இந்த மக்களை கர்த்தர் தம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தில்
நிரந்தரமாய் வைக்கும்படி அவர் விரும்புகிறார். ஆகவே திருச்சபை மற்றும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் பின்பற்ற ஒப்பிடக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், பரலோகத்துக்கு நாம் செல்ல போகிறோம். ஒருவர் இந்தியாவுக்குரிய பாஸ்போர்ட்டும் வைத்திருக்கிறார், சிங்கப்பூருக்குரிய பாஸ்போர்ட்டும் வைத்திருக்கிறார். அவர் இந்தியாவிலேயும் வசிக்க முடியும், சிங்கப்பூர்லேயும் வசிக்க முடியும். அது போல நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒரு நாளிலே தேவனோடு பரலோகத்தில் வாழும்படியாக அவர் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அழைப்பு இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பங்கு. கடைசியாக 5வது, திருச்சபை என்பது ஒரு உபத்திரப்படும் மக்களாக காணப்படுகிறோம் இந்த சமுதாயத்தில். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவருக்கு செய்யப்பட்டதை போலவே அவரை பின்பற்றுகிற மக்களுக்கும் இந்த பூமியில வாழ்கிற போது சந்தித்து, திருச்சபையும் அதே பாதையை, சிலுவையில் இருந்து கிரீடத்திற்கு நேராக செல்லுதல் பாதையை பின்பற்றுவது. திருச்சபையாக இருப்பது என்பது சிலுவையின் கீழ் வாழ்வது. உதாரணத்துக்கு, இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து போகும்போது சிரேனே ஊரனாகிய சீமோன் நாட்களில வந்தபோது தேவனை ஆராதிக்க வந்தார். அப்பொழுது அவரை பலவந்தப்படுத்தி அந்த சிலுவையை சுமக்கும்படியாக அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதை அவர் சுமந்து சென்றார். ஆகவே சீமோன் சிரேனே ஊரானாகிய சீமோனை போல நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தில், குறிப்பாக இந்த கிறிஸ்துக்குள்ள உபத்திரம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கிறது. உபத்திரம் பல வழியில் வரலாம். பிசாசு மூலமாக, அல்லது நம்முடைய தவறுதல் மூலமாக, அல்லது சில வேளைகளிலே கர்த்தர் நம்மை உபயோகித்து யோபுவை போல மாற்றுவதற்கும் சில வேளையில நாம் கடந்து செல்லக்கூடிய வழியாக இருக்கிறது. ஆகவே இந்த திருச்சபை என்பது 5 காரியங்களை உள்ளடக்கியது. 1, இயேசு கிறிஸ்துடைய சரீரம். 2, தேவனுடைய ஜனங்கள். 3, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். 4, திருச்சபை என்பது தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம். 5, உபத்திரப்படும் ஒரு சபையாக செயல்படுகிறது. இதை நாம நெட் ஃபவுண்டேஷன் சொல்லிக் கொடுக்கிற தலை, இருதயம், கரங்கள் இதன் மூலியமாக செயல்படுத்த வேண்டும். இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். 1ஆம் அதிகாரம் திருச்சபை என்கிற அந்த பகுதியை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வீடியோ, நீங்கள் கேட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்றாக புரியும். கர்த்தர் தாமே இந்த வீடியோ வாயிலாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.